தமிழ்நாட்டில் 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் என்ற வாக்குறுதியை நாம் தமிழர் கட்சி அளித்திருப்பதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். செயற்பாட்டு வரையுள்ள 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கீங்க. இதற்கான காரணம் இது எப்படி சாத்தியமாகும்? அதாவதுப்பா, நம்மளுடைய கோட்பாடு எப்படி நம்ம நிலைப்பாடு கொள்றோம்னா, நிர்வாகத்தையும் அதிகாரத்தையும் பரவலாக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ உலக நாளில் பல்வேறு நாடுகள் பல தலைநகரங்களை கொண்டு அப்போதான் நிர்வாக வசதிக்காக இப்போ நம்ம 5 தலைநகரங்களாக பிரிக்கும்போது எளிமையாயிருது. இப்போ எல்லாமே நகர்ப்புறத்தில் தான் கிடைக்குது. ஒரே தலைநகரங்கும் போது இங்கே தான் கல்வி, வேலைவாய்ப்பு, நல்ல மருத்துவம் இதெல்லாம் கிடைக்குதுன்னு எல்லா இடங்களிலிருந்து ஒரே இடத்த குவிக்கிறாங்க. இப்போ 8 கோடி மக்களில் பார்த்தீங்கன்னா 2 கோடி பேர் ஒரே நகரத்தில் இருக்காங்க. அதனால நகரம் பிதிங்கி வழியுது. எவ்வளோ நெரிசல் இருக்குது, எவ்வளவு வாழ்விட பற்றாக்குறையெல்லாம் இருக்குது உங்களுக்கு புரியும். அப்போ நம்ம அதை பிரித்து இப்போ சென்னையா திரைக்கலை, கணினி, துறைமுகம் இந்த நிர்வாகத்துக்கான கட்டமைப்பு இங்கே வச்சிடறோம். இப்போ திருச்சி நிர்வாகத்துக்கான தலைநகர், தலைமைச் செயலகம் எல்லாம் இங்கே. மதுரை கலை பண்பாட்டுக்கு, கன்னியாகுமரி தமிழர் மெய்யியலுக்கு, இப்போ கோவை, ஈரோடு, திருப்புறத்தை உள்ளடக்கி அந்த சேலம் அந்த பகுதி மையத்தில் தொழில் வளர்ச்சி, தொழிலுக்கானது, தொழில் வளர்ச்சிக்கு அதனால் இப்போ 5 தலைநகரம் வரும்போது அவங்கவுங்க வாழ்விடத்தில் இங்கேருந்து சென்னைக்கு தான் வரணுங்கிறது இல்லை. இப்போ திருச்சியில் அது எம்ஜிஆர் அவர்கள் முயற்சி பண்ணாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. அந்த இடம்னா தங்கச்சி எந்த இடத்துல இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் வந்துட்டு ஒரே நாளில் திரும்பக்கூடியது அதுதான் நடுவால் இருக்குது. அதனால எல்லா கட்சியும் மாநாடு அங்கே போடுது. மற்றனா சென்னைக்கு வர ஒரு நாள், அப்போ இங்கே வேலையை முடிச்சுட்டு போகணும்னா 2 நாள் செலவு பண்ணும். அதனால தான் இதுல பெரிய இது இல்லை, பிரிச்சுக்கிறேன். ஒரே இடத்துல 5 இடத்துல ஒரே இடத்துல 5 கோப்பு இருக்கிறது பதிலாக 5 ஃபைல் இருக்கிற பதிலாக இங்கே ஒரு ஃபைல், இங்கே ஒரு ஃபைல், இங்கே ஒரு 5 கோப்பாக பிரித்து விட்டுறேன். இவ்வளோதான். ஆட்சிக்கு வந்த அந்த 5 ஆண்டுகள்ல இந்த 5 தலைநகரத்தையுமே உருவாக்க முடியுமா? 5 தலைநகரம் நீங்க தான் தங்கச்சி சொல்ற மாதிரி பெரிய கட்டடங்களை கட்டி அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது. ஒரு தலைநகர் ஆமா, அதுக்கான வேலையை தொடங்கி விட்டு அதை செஞ்சிருவேன். ஒரே நிறைவேற்றுப்பா. அமராவதி அவங்க மாத்தலையா, இந்த தெலுங்கானா பிரிச்ச உடனே அவங்க கட்டலையா, சந்திரபாபு நாயுடு கட்டலையா, அப்படி கட்டுவோம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக முதல் தேர்தலை சந்திக்க முடியும். எப்படி இருக்கும் இந்த தேர்தல்? எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். மக்கள் நல்லதைத்தான் தேர்வு செய்வாங்க. எப்பவுமே நல்லதை தான் தேர்வாங்க. எது சரியோ அதை தான் தேர்வு செய்வாங்க. நாங்கள் சொல்லுவோம், எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. எது சரியா இருக்கோ அதை தேர்வு செய்யுங்க, எங்களுக்கு தான் போடுங்கன்னு நாங்கள் சொல்லலை. எது சரியோ அதை செய்யுங்கன்னு சொல்லுவோம். அதுதான் எங்கள் மக்கள்கிட்ட நாங்கள் செய்ய முடியும். ஏன்னா மற்றவங்க மாதிரி நான் வாக்குக்கு காசு தர மாட்டேன். உங்களுக்கு சேவை செய்ய நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன்னா நான் ஏமாத்துறேன்னு அர்த்தம். இந்தியாவில் நம்ம விடுதலை பெற்ற போது 40 கோடி இருக்கும்போது 543 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருந்தீங்க. 150 கோடியை தொட்ட பிறகு அதே 543 நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இருக்கும். அப்போ உரிய பிரதிநிதித்துவம் இல்லைங்கிற, முதன்மைத்துவம் இல்லைங்கிற. அப்போ 6 சட்டமன்றத்துக்கு ஒரு நாடாளுமன்றங்கிறத மாற்றி 3 சட்டமன்றத்துக்கு ஒரு நாடாளுமன்றம்னு மாற்றுங்கன்ற. அப்போ விளங்குதா? அந்த மாதிரி மாறுதல்களை கொண்டு வரணுங்கிறேன். அதிமுக போராட்டத்துல முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம் பெண்கள் குறித்து இழிவாக பேசியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அது அருவருக்கத்தக்கது. அது ஏன் அவ்வளவு மதிப்புமிக்க பெரியவர்கள் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. இப்போ நயன்தாராங்கிறது அவங்களுக்கு ஒரு நடிகையா தெரியுது. எனக்கு என் தம்பி மனைவி. நான் இதில் என்ன கருத்து சொல்றது? உங்களுக்கு விக்னேஷ் சிவன் என் தம்பியோடைய மனைவி. அப்போ எங்கள் வீட்டு பொண்ணது. அதை போய் ஒருத்தர் சொல்லும்போது கஷ்டமா இருக்கு. அது போய் நான் பேச விரும்பலை. அதை விட்டுருவோம்.